ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மதிய உணவு அரைச்ச இறைச்சியும் நூடிலும் போட்டு பிள்ளைகளுக்கு ஒரு பாஸ்தான் செய்யப்படும். தேவையான பொருள் 3 பல் உள்ளி, ஒரு துண்டு இஞ்சி, 2 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இவ்வளோத்தையும் சின்ன சின்ன லம்பட்டி போட்டு தக்காளி சோஸ் கருவேப்பிலை எல்லாத்தையும் சின்ன சின்ன வட்டி போட்டு நம்ம பார்த்திங்கன்னா பட்டர் முதல் கொஞ்சம் போட்டு பட்டரில் பெருஞ்சீரகம் போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு அதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி அதுகளையும் பற்றி நான் வதக்கணும். இதால் தண்ணி கொதிக்க வச்சு கல்லுப்பு போட்டு நூடியில் நான் அப்படியே வைக்கிறேன். முழுசாக மதிய வைக்கலாம், ரெண்டாக உடைச்சி போட்டு மதிய வைக்கலாம். ரெண்டாக உடைச்சி நான் சேர்ந்து மண்ணிட்டு குடிக்கொண்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வதங்கின பிறகு நான் இந்த காட்லாய் செய்யணும் போட்டு அதோட உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் பொழிய வதங்க இதில் கொஞ்சம் கட்டி இருக்கணும், அந்த கொழுப்புத்தன்மை இருக்கும் இந்த இறைச்சியில். அப்போ அதால் கொஞ்சம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மதிய உணவு அரைச்ச இறைச்சியும் நூடிலும் போட்டு பிள்ளைகளுக்கு ஒரு பாஸ்தான் செய்யப்படும். தேவையான பொருள் 3 பல் உள்ளி, ஒரு துண்டு இஞ்சி, 2 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இவ்வளோத்தையும் சின்ன சின்ன லம்பட்டி போட்டு தக்காளி சோஸ் கருவேப்பிலை எல்லாத்தையும் சின்ன சின்ன வட்டி போட்டு நம்ம பார்த்திங்கன்னா பட்டர் முதல் கொஞ்சம் போட்டு பட்டரில் பெருஞ்சீரகம் போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு அதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி அதுகளையும் பற்றி நல்லா வதக்கணும். இதால் தண்ணி கொதிக்க வச்சு கல்லுப்பு போட்டு நூடியில் நான் அப்படியே வைக்கிறேன். முழுசாக மதிய வைக்கலாம், ரெண்டாக உடைச்சி போட்டு மதிய வைக்கலாம். ரெண்டாக உடைச்சி நான் சேர்ந்து மண்ணிட்டு குடிக்கொண்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வதங்கின பிறகு நான் இந்த காட்லாய் செய்யணும் போட்டு அதோட உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் பொழிய வதங்க இதில் கொஞ்சம் பட்டு இருக்கும், அந்த கொழுப்புத்தன்மை இருக்கும் இந்த இறைச்சியில். அப்போ அதால் கொஞ்சம் கொழுப்புத்தன்மை இருக்கிறபடியே கொஞ்சம் நல்லா பொரிய விட வேணும்.